மக்களை ஆஸ்திரேலியா இந்த சீரீஸை 2-1 அப்படிங்கிற விதத்தில் கைப்பற்றினாலும் இன்னைக்கு மேட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஒரு விண்டேஜ் காம்போவை நம்ம பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இன்னைக்கு 2 பேர்த்தோட பேட்டிங்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஆஸ்திரேலியா இன்னும் ஒரு 50 ரன் அடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்தியாவில் கில் மட்டும்தாங்க அவுட் ஆனாங்க. மற்றபடி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் நின்று இந்த மேட்சை முடிச்சுட்டாங்க. ஆஸ்திரேலியா மைதானமான எஸ்சிஜியில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் விளையாடுற கடைசி மேட்ச் இதுவாக கூட இருக்கலாங்க. ஏன்னா 2027 உலகக்கோப்பை வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் நம்மளுக்கு மேட்ச் கிடையாது. இன்னைக்கு விராட் கோலி ஓடிஐயில் அதிக ரன் அடித்ததில் சங்கர்காராவை முந்தி இன்னைக்கு 2வது பிளேஸ் வந்திருக்காரு. அதே மாதிரி ரோஹித் சர்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இன்னைக்கு 2500 ரன்னை கிராஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி விராட் கோலியும் தாங்க. ரோஹித் சர்மா முதல் மேட்ச் மட்டும்தான் சரியாகலை, 2 மேட்சுமே நல்லா விளையாண்டார் இல்லையா, அதனால் பிளேயர் ஆஃப் த சீரீஸும் அவருக்கு தான், இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்சும் அவருக்கு தான். ஓவராலாக இன்றைக்கி மேட்ச்சில் ரோஹித் சர்மா 121 ரன்னு, விராட் கோலி 74 ரன்னு, வின்னிங் ஸ்கோரும் விராட் கோலி தான் அடித்தார். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் டக் ஆனதுக்கு விராட் கோலியும் இன்றைக்கி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாருங்க. கிரிக்கெட் ரசிகர்கள் இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்களா, மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.